பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிரை போட்டு குமார் இருந்துட்டு அடிக்கிறாங்க. என் சித்தப்பாவோட கடைக்கு வரதுக்கு உங்கள் வீட்டு ஆளுங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பழனி சொன்ன ஒரு வார்த்தைக்காக கதிர் குமார் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நம்ம சுகன்யா இருந்துட்டு ராஜிக்கு அனுப்பி விடுறாங்க. ராஜி அதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. குமார் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மயில இருந்துட்டு அத்தை கூப்பிடுறாங்க, வாராஜுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் வரேன், நீங்கள் போங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாச்சு, ஏதோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற போது கரெக்டாக குமர்வேல் வந்துடுறாரு. குமர்வேல் வந்த உடனே ஷர்ட்டை பிடிச்சி, கதிரை நீ எதுக்காக அடிச்சு, அவன் என்ன பண்ணா நீ அடிச்சு, சித்தப்பாவோட கடைக்கு போக கதிருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை தடுக்க இங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிற போது கதிர் சித்தப்பாவை பார்க்கறதுக்காக கடைக்கு போயிருக்கான். அங்கே இவன் சித்தப்பாவோட கடன் கூட பார்க்காம போட்டு கதிரை அடின்னு அடிச்சிருக்கான். கதிர் அங்கே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டாரு. அவர் அடிக்க இவனுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு, என்னதான் இருந்தாலும் இவன் அண்ணன் பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் என் அண்ணனா, தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னையே இவன் கடத்திட்டு போனவன் தானே, அரசி போட்ட பிச்சைனால தானே இவன் இப்போ வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், இந்நேரம் ஜெயிலில் உட்காந்து களி சாப்பிட்டுட்டு இருப்பான், திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவன் தான் வேண்டான்னு சொல்லி நீங்கள் உதறி தள்ளிட்டீங்களே, மறுபடியும் எதுக்காக பழனியோட கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்லவும், ராஜி ஒரு பக்கம், நீங்கள் எப்போ ஒரு பக்கமாக பேச ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ சுயநலமாக மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து போயிடுறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு நான் சாகிற வரைக்கும் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரவே சேராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி ஒரு பக்கம், பழனியன் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனால் பழனிக்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டான்ற மாதிரி கோமதி சொல்லிடுறாங்க. நான் பேசினதெல்லாம் தப்பு, மீனாக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ராஜி போயிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாவும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.